இது சிவகார்த்திகேயன் கூட பிரச்சனையா? நான் சொன்னதை அப்படியே எடிட் பண்ணிட்டாங்க. பிளாக் பாண்டி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சில வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் பாண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு வாட்டி தன்னோட குடும்பத்தோட சிவகார்த்திகேயனை மீட் பண்ண போயிருக்காரு. அப்போ சிவகார்த்திகேயனோட மேனேஜர் கிட்ட சிவகார்த்திகேயனை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனா திரும்பி வந்த மேனேஜர் கையில 20,000 வந்திருக்காரு. அதை பிளாக் பாண்டி கிட்ட கொடுத்து சிவகார்த்திகேயன் கொடுக்க சொன்னதா சொல்லியிருக்காரு. அதுக்கு பிளாக் பாண்டி, நான் 20,000 50,000 வாங்க இங்க வரல, சிவகார்த்திகேயனை பார்த்து பேசதான் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் சிவகார்த்திகேயன் பிளாக் பாண்டியை பார்த்து பேச வரவே இல்ல. அந்த டைம்ல பிளாக் பாண்டி கொடுத்த இந்த இன்டர்வியூ மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. அதே மாதிரியே சில மாசங்களுக்கு முன்னாடி பிரபு சாலமோன் தான் நடிச்ச படத்துக்கு இப்ப வரைக்கும் பேமெண்டே கொடுக்கல அப்படின்னு பிளாக் பாண்டி இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இந்த நிலைமையில பிளாக் பாண்டி இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூவை அப்படியே எடிட் பண்ணி தப்பா போட்டுட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனும் நானும் இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். அந்த பேட்டியை ஃபுல்லா பார்த்தா தெரியும், எடிட்டட் வெர்ஷன்ல என்ன தப்பா காமிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு பிளாக் பாண்டி.